இன்றைக்கி ஒரு பழக்கடைக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஒரே பழங்கள் அழிவின நிலையில் நிறைய பழங்கள் இருந்தது, மாம்பழம். உடனே நான் பார்த்துட்டு, தம்பி இதெல்லாம் வேஸ்ட்டு தானேப்பா, வெளியே எடுத்து வச்சா மாடுகள் சாப்பிடும்ல அப்படின்னு நான் சொன்னதுக்கு, இல்லைக்கா ஜூஸ் கடையிலேருந்து வந்து வாங்கிக்குவாங்கன்னு சொன்னான். ஐயோ, ஜூஸ் கடையிலேருந்து இதை வாங்கி என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் தெரியாதுக்கா, அழுவின தக்காளி, வாழைப்பழம், மேங்கோ எல்லாத்தையுமே ஜூஸ் கடையிலேருந்து வாங்கிட்டு கலெக்ட் பண்ணிட்டு போவாங்கக்கான்னா. உடனே நான் வந்து யோசித்து பார்த்தேன், ஜூஸ் கடையில் இதை வாங்கி ஃப்ரூட் மிக்சர்னு ஒரு ஜூஸ் போட்டு தரோம், அதை எல்லோரும் இன்பமாக குடிப்பாங்க. நல்ல பழங்கள்லாம் கடைகளில் வச்சு விற்றுட்டு இந்த மாதிரி அழுவின பழத்தில் தான் ஃப்ரூட் மிக்சர் போட்டு தரான், நல்ல பழத்தில் போட்டு தரலாமா? அப்போ பாருங்கள், அந்த புழுக்களோடு நிறைந்த ஃப்ரூட் மிக்சரை தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சாப்பிட்றாங்க நிறைய பேர். அப்பா நல்ல வேலை, எனக்கு எந்த ஜென்மத்துலேயும் இந்த ஃப்ரூட் மிக்சர் பிடித்ததே இல்லை. வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது நல்லது.